2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் எகிப்து நாட்டிற்குச் சென்று அங்குள்ள மன்னர் கல்லறையில் தனது பெயரை எழுதிவிட்டான் என்றால் நம்புவீர்களா? இது ஒரு கதை இல்லை, இது தொல்லியல் ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு சேர சோழ பாண்டிய மன்னர்களில் எந்த மன்னர்கள் பிடிக்கும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க. எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற வேலி ஆஃப் த கிங்ஸ் என்ற இடத்தில் பல பாரோ மன்னர்களின் கல்லறைகள் இருக்கின்றன. அந்த கல்லறை சுவர்களை ஆய்வு செய்தபோது ஆய்வாளர்கள் ஒரு அதிசயத்தை கண்டுபிடித்தார்கள். அது தமிழ் எழுத்துக்கள். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் பிராமி எழுத்து. அதில் எழுதப்பட்டிருந்த பெயர் சிகை கொற்றன். இந்த பெயர் ஒரே இடத்தில் இல்லை, மொத்தம் 5 கல்லறைகளில் 8 இடங்களில் இந்த பெயர் காணப்பட்டது. ஒரு இடத்தில் முழு வாசகமாக இப்படி எழுதப்பட்டிருந்தது: சிகை கொற்றன், வந்தேன் கண்டேன். இதிலிருந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடல் வழியாக எகிப்து வரை பயணம் செய்துள்ளனர். அந்த காலத்தில் தமிழகம், ரோம், எகிப்து ஆகிய நாடுகளுக்கிடையே பெரிய கடல் வணிகப்பாதை இருந்தது. மிளகு, முத்து, துணி போன்ற பொருட்களை தமிழர்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். அந்த வணிக பயணங்களில் ஒருவராக இருந்திருக்கலாம் இந்த சிகை கொற்றன். ஒரு சிறிய தமிழ் எழுத்து, ஆனால் அது சொல்லும் வரலாறு என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலகத்தை அடைந்திருந்தார்கள். இதுபோல பல தகவல்களை பக்தி டாக்கீஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்து காணுங்கள்.